நேயர்களே, தற்போது நாம் இப்போ அமர்ந்திருக்கிற நேரத்தில் மாற்றுக்குரலுக்காக நான் இப்பொழுது சர்வதேச செய்தியில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், தற்போது போர் தொடங்கியிருக்கிறது. இந்த போரில் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானை ஏவுகணை தாக்குதல் அல்லது வார் ஜெட் விமானம் மூலம் ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது. இதன் மூலமாக ஒரு பெரும் கொதிநிலையில் உலகமே மாறியிருக்கிறது. ஈரான் மாறுறதோ இல்லையோ, உலகம் மாறி இருக்கிறது. இந்த போரின் ஏற்படுகிற பின்விளைவுகளை குறித்து நாம் இன்று பார்க்க ஒரு நேரத்தில், இந்த தாக்குதலை இஸ்ரேல் இருந்துதான் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய கப்பல்களில் இருந்து தாக்கப்படவில்லை. இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பேற்று கொண்டதாக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கர்ட்ஸ் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த போரினுடைய விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஈரானுடைய ஆயத்துல்லா கமேனியுடைய அலுவலகம், அதே போன்று ஈரானுடைய தெஹ்ரான் மக்கள் வாழுகிற நிலைகள், அதே மாதிரி ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள், இஸ்பஹான் அணு உலைகள், இந்த மாதிரி பல இடங்களில் 3 அபாய பயங்கர சத்தத்தோடு வெடிவெடித்ததாக சொல்லப்படுகிறது. ஈரான் இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மற்றும் பாதுகாப்பு வாகனங்களை அவர்கள் முறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஈரான் என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு, இந்த தாக்குதலை நடத்திய அமெரிக்க, நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம், இதன் மூலமாக ஈரான் உடனடியாக எங்களிடத்தில் சரண்டர் ஆக வேண்டும். குறிப்பாக ஈரானுடைய IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ், ஆயுதங்களை மௌனிப்பு செய்து எங்களிடத்திலே சரண்டர் ஆக வேண்டும். அப்படி நீங்கள் ஆகாத பட்சத்தில் உங்களை அழிப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் போர் நடந்தவுடன் மற்றொரு காணொளியில் அவர் பேசி கொண்டிருந்த நள்ளிரவு நேரம் அமெரிக்காவில் என்று நினைக்கின்றோம். அந்த நேரத்தில் அவர் பேசுகின்ற போது இவ்வாறு கூறினார். அதாவது, அமெரிக்காவுக்கு மக்களே, உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய பலிஸ்டிக்ஸ் அமெரிக்காவை தொட்டுவிடக்கூடிய முறையில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது, அமெரிக்க மக்களை காப்பாற்றுவதற்காகவே நான் இந்த தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் மற்றொரு தொடர்ந்து பேசும்போது அமெரிக்காவுடைய அதிபர் அனிஹிலேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஈரானுடைய கப்பற்படை மட்டுமல்ல, ஈரானுடைய ப்ராக்சிகள், ஈரானுடைய ஒரு பயங்கரவாத முகாம்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து முதன்மையாக அவர்களை மண்டியிட வைப்போம். ஆகவே அவர்களை துடைத்தெறிவோம். அவருடைய கப்பல் படைகள், அவருடைய ஆயுத படைகள், ஏவுகணை தளங்கள், ஏவுகணை கூடாரங்கள், இவைகளையெல்லாம் நாங்கள் அழிக்கப் போகிறோம். லே டவுன், ஆயுதங்களை நீங்கள் கீழே வையுங்கள் என்று ஈரானுடைய ஒரு ஆர்மி படை, ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ்க்கு அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது. அல்லது அவர் மிக கடுமையாக பேசி கொண்டிருக்கிற காட்சியும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையிலே பெஞ்சமின் நெத்தானியாகு தனது பேட்டியில், ஈரானுடைய மக்கள் தங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலம் அவர்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று விதமாக இந்த ஆட்சியை தூக்கி நீக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ரெஜீம் சேஞ்ச் என்பது, அதாவது ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும், அயத்துல்லா கமேனி கொல்லப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையில் இன்றைக்கு இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே சற்று மௌனிப்பாக இருந்து இன்று மாலை 3 மணி சற்று முன்னர் திருப்பி தாக்குதலை நாங்கள் ரிட்டாலியேஷன் அட்டாக் மிக கடுமையாக இருக்கும் என்றும் ஈரானின் சார்பில் வெளிவிவகாரத்துறை துணை செய்தி தொடர்பாளர், எமது ரிட்டாலியேஷன் மிக கடுமையாக இருக்கும் என்றும் செய்திகள் வந்தது. வடக்கு பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கலாம், அந்த செய்தியும் வந்திருக்கிறது. ராய்ட்டர்ஸ் முதலில் போர் நடந்த செய்தியை வெளியிட்டது, அல் ஜசீரா அதனை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில் ஈரான் வடக்கு பகுதியில் ஈரான் இஸ்ரேலை தாக்கியது மட்டுமல்ல, அபுதாபி, குவைத் மற்றும்
பஹ்ரைன் போன்ற அமெரிக்க தளங்களில் ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்க நிலைகளை தாக்கியிருப்பதையும் நாம் இப்போது கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் கத்தரில் அல் உதீத் உலகில் மிகப்பெரிய தளம், அதை அவர்கள் கை வைக்கவில்லை. ஆனால் இதனை அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். சவுதி அரேபியா மற்றும் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், அபுதாபி, இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதனுடைய சேத விவகாரங்கள் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த போருக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்த கட்டத்தில் சில விவகாரங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் பீட் ஹெர்ட்ஸ், மார்க் ரூபியோ மற்றும் அமெரிக்காவினுடைய ஹூப்பர், டேவிட் டான் பெயின், இவர்களெல்லாம் மிக முக்கியமாக சென்காம் எப்படியெல்லாம் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆலோசனை நடத்தின காட்சியும் உலகம் முழுவதும் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வளவு படைகள் நிறுத்திய பின்பு இந்த போர் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் என்று நாங்கள் நம்பினோம். அதனை போன்ற ஒரு நிலை இங்கே ஆரம்பித்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்க படைகள் ரொம்ப ப்ரீப்பேர்டாக இருப்பதை போன்று ஈரானும் அதற்கான தயார் நிலையிலே இருந்தார்கள். ஈரான் சீனாவிலிருந்து ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் குவித்து வந்தார்கள். இன்று காலை MK4C என்று சொல்லக்கூடிய உளவு விமானம் ஒன்றை அவர்கள் அடித்திருந்தார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது 600 மில்லியன் அளவிற்கான மதிப்பீடு கொண்டிருக்கக்கூடியது ஒன்று. அது ரெடார் கருவியிலிருந்து மறைந்து போனது. ஈரான் அதை துல்லியமாக தாக்கி அழித்தார்கள். இதற்கு பிறகு ஈரானுடைய ஷாஹின் தற்கொலை ட்ரோன்கள் அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கனை வேவு பார்த்தபோது அமெரிக்காவுடைய F-35 மூலம் அது வீழ்த்தப்பட்டது. அது சில நாட்களுக்கு முன்பு. இப்படி 2 தரப்பிலும் முறுவல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு அஃபிஷியல் ஸ்ட்ரைக் ஆன் ஈரானுடைய படைகளின் மீது, ஈரானுடைய நிலைகளின் மீது அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். பெஞ்சமின் நித்தானியாகுடைய பேச்சை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமாக ஒன்றுமில்லாதவர்களாக அவர்களை நாங்கள் ஆக்குவரை ஓய மாட்டோம், அவர்களுடைய நிலைகள், அவர்களுடைய இராணுவ தளவாடங்கள், ஏவுகணைகள், மிசைல் டெக்னாலஜி எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு கை பார்ப்போம் என்றது மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் நாங்கள் ஆயுத மௌனிப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை. அணு ஆயுதத்தை பற்றி பேசலாம், ஆனால் அதற்கு முன்பு எங்களுக்கான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். ஏவுகணைகள் தொழில்நுட்பத்தை குறித்தோ, உள்நாட்டில் நடக்கும் கலவரக்காரர்களை அடக்குவது குறித்தோ, எங்கள் நாட்டிற்கு விசுவாசமானவர்களை நாங்கள் ஆயுதம் கொடுப்போம் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்கு அமெரிக்காவுக்கு ஹேவ் நோ ரைட். அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அது எங்களுடைய சாவரினிட்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மை கொண்ட ஒவ்வொரு தேசமும் தன்னை பாதுகாப்பதற்கு வைத்திருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அமெரிக்கா, நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், நாங்கள் ஏவுகணைகளை வைத்திருப்போம், அணுகுண்டுகளை வைத்திருப்போம். என் நாட்டினுடைய என்னுடைய ஆட்களாக இருக்கும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 90 அணுகுண்டுகளை வைத்திருக்கிறது. அதையெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. உலகின் மிகப்பெரிய போர் விமானங்களை இஸ்ரேல் வைத்திருக்கிறது, ஏவுகணைகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் வைத்திருப்போம், நீ வைத்திருக்கக்கூடாது என்று ஒரு விவகாரத்தில் அழுத்தம் கொடுத்து தான் இந்த போருக்கான காரணமாக இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய டெமஹாக் ஏவுகணைகள் மிக முக்கியமாக இதிலே பயன்படுத்தலாம். காமிகாஸ் ஏவுகணைகளும் இதன் பயன்படுத்தலாம். இதே போன்று இந்த காமிகாஸினுடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ட்ரோன்கள் தான் ஷாஹின் 129 மற்றும் 136 என்று சொல்லப்படுகின்றது. உக்ரைன் போரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. உக்ரைன் போரில் அமெரிக்க, யூரோப் நாடுகளினுடைய ஆயுதங்களை எல்லாம் மௌனிக்கு செய்யக்கூடிய அளவிற்கு ரஷ்யாவுக்கு வெற்றி தேடி தந்ததே ஈரானுடைய இந்த ஷாஹின் தான் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த போரினுடைய தாக்கம் மத்திய கிழக்கில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகமெங்கும் அச்சத்தால் துவம்சமடைந்திருக்கிற செய்தியும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு பெரும் பதட்டம் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிலையில் இரண்டு பக்கமும் போர் இன்னும் அதிகமான ஒரு எஸ்கலேஷன் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.